ஹாய், வெல்கம் டு மை சேனல். நியூ இயர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. எல்லா சிஸ்டர்ஸும் சூப்பராக அவங்களோட வெயிட் லாஸை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குரூப்பில் இருக்கக்கூடிய 5 சிஸ்டர் அவங்களோட ஐடியல் வெயிட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன கேட்கலாம், நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் 5 பேர் தான் அவங்களோட ஐடியல் வெயிட் வந்தாங்களா அப்படின்ட்டு. இவங்க வந்து ஜாயின் பண்ணும்பொழுது அவங்களோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 கிலோ அந்த அளவு தான் டிஃப்ரெண்ட்டில் இருந்தாங்க. இந்த 30 டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே அந்த வெயிட்டை குறைச்சி அவங்களோட ஐடியல் வெயிட் வந்துட்டாங்க. ஏன்னா சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இடையில வந்து யாருமே ஜாயின் பண்ணல. 70 கிலோ, 80 கிலோ, 90 கிலோ, 100 கிலோவில் இருக்கவங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது அந்தந்த ஸ்டேஜ் வரும்பொழுது தான் அவங்களோட வெயிட்டை வந்து அவங்க குறைக்க முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 5 பேர் அவங்களோட ஐடியல் வெயிட் வந்து கரெக்டாக இனிமேல் அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்க. எப்போவுமே என்னோடய வீடியோவில் நான் சொல்லுவேன், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக என்ஜாய் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க எல்லாரும் அவங்களோட வெயிட் லாஸ் பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எப்படி அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வாயால் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அனுபவபூர்வமாக உணர்வீங்க. அப்படின்றதுக்காக குரூப்பில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது உங்களோட அனுபவம் என்ன அப்படின்றத உங்கள் முகம் காட்டணுன்ற அவசியம் கிடையாது. தெரிஞ்ச ஒரு 4 வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். யாரையும் கம்பல் பண்ண, விருப்பம் படுறவங்க மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில சிஸ்டர்ஸ் கொடுத்து அந்த ரிவ்யூ நீங்கள் கேளுங்க. குட் மார்னிங் சிஸ்டர், என் பேர் கவிதா. நான் வந்து ஒரு விவசாயி தான். நான் இந்த இதில் சேர்ந்து நான் 1.5 கிலோ குறைச்சிருக்கேன். நான் அந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் சேர்ந்து என்னுடைய ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் காலையில் வயலுக்கு வந்தேன் அப்படின்னா திரும்பி ஈவினிங் தான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா என்னோடய வயலுக்கும் என் வீட்டுக்கும் 20 கிலோமீட்டர் இருக்கும். நான் நைட்டு தான் போய் சமைச்சே சாப்பிடுவேன். அதாவது ரைஸு, குழம்பு, அது மாதிரி ஒரு 15 வருஷமாக இதே தான் நான் செஞ்சிட்ருக்கேன். என்னோடய காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு பார்த்திங்கன்னா டீயும் வடை இல்லை அந்த மாதிரி ஏதாவது, அதுதான் என்னோடய இதுவே. இப்போ நான் அதில் சேரும் போது ரொம்ப டவுட்டோடு தான் சேர்ந்தேன், நம்மளால் இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் 1.5 கிலோ குறைச்சிருக்கேன். அதை விட எனக்கு என்னென்னா, என்னோடய உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா லேசான மாதிரி இருக்குது. இப்போ நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கேன். இப்போ கண்டிப்பாக இந்த டீ காஃபியை வந்து சுத்தமாகவே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் வந்து தலை வலிச்சுது, ஒரு மாதிரி கோவமாக இருந்துச்சு. இடையில கூட 2 நாள் வந்து நான் டீ குடித்தேன். இப்போ அதெல்லாம் சுத்தமாக விட்டுட்டேன். இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, 15 வருஷமாக என்னோடய இதை இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதை கண்டிப்பாக என்னால் இந்த 22 நாளில் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து சிஸ்டர் வந்து எனக்கு அதாவது கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதுக்காக சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இவங்க ரொம்ப நல்லதாக சொல்லிக் கொடுக்குறாரோ டயட்டோ, எங்களுக்கு ரொம்ப தான் பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் இவர் ஸ்வீட் கொடுத்தாரோ, எல்லாருமே ஸ்வீட்டு சாப்பிட வேண்டாம் அண்ணா சொல்லாரோ. ஆனால் இவருங்க மட்டும்தான் ஸ்வீட் கொடுத்தாரோ. ஆனால் ஸ்வீட் சாப்பிட்டு வடை சாப்பிட்டு 2.5 கிலோ 15 மணிக்கு நான் கம்மி ஆயிட்டேன்னா ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிது. வணக்கம். நான் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் சேர்ந்து பயன்பெற்று வருகிறேன். எனக்கு 2 கிலோ குறைந்துள்ளது. ஸ்பூன்ஸ் ஃபீடிங் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க குழந்தைங்களுக்கு நமக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி அனைத்தையும் நமக்கு ஈஸியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அனைத்து வித காய்கறிகள், பழங்கள், கீரைகள் அனைத்தையும் நம்ம இதுவரை சாப்பிடாததை கூட தெரியும், ஆனால் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். அதெல்லாம் ஒவ்வொரு நாளாக நம்மளை சாப்பிட வச்சு ஆரோக்கியமாகவும் மனசும் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் நமக்காக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எவ்வளோ சேலஞ்சு பார்த்துருக்கோம். நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் வந்து இதை குறைங்க வெயிட்டை குறைங்கன்னு நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் இவங்க சொல்கிற ஒவ்வொன்றும் நமக்கு எளிமையாகவும் ரொம்ப வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் உடம்பு இருக்குது. நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க, நம்ம கணவர் மற்றும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு டெய்லருங்க.
அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உடல் பருமன் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது எனக்கு என்னோடய வேலைகளை வந்து சரியாக செய்ய முடியாத பட்சத்தில் வந்து இருந்தது. நானும் நிறையா யூடியூப்பில் வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து நிறையா பார்ப்பேன். ஒரு நாள் 2 நாள் செய்வேன், அடுத்து வந்து என்னால் செய்ய முடியாது. வாக்கிங் போனாலும் சரி, ஒரு வாரம் போவேன், அடுத்து எனக்கு கால் வலி வந்துடும். என்னோடய வேலை காரணமாக என்னால் வந்து அதை வந்து தொடர்ந்து செய்ய முடியாது. இதே மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து போய்கிட்டே இருந்தது. சரி, நம்ம இந்த வெயிட் லாஸில் வந்து சேலஞ்சில் நம்ம கலந்துக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் வந்து டிசம்பர் 1 வந்து வெயிட் லாஸில் வந்து ஜாயின் பண்ணேன். சேரும்போது மனசுக்குள்ளே 1000 குழப்பங்கள் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த சிஸ்டர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ரெசிபி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த பழங்கள், காய்கறிகள் ஒவ்வொன்றும் நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்த காய்கறிகள் தான். ஆனால் நிறையா இது நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். அதை வந்து எப்படி ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாகவே நம்மளை வந்து ஒரு ஆள் வந்து வழிநடத்தி கொண்டு போகும்போது நம்மளோட பாதை வந்து ஒழுங்காக போய்கிட்டு இருப்போம். நம்மளாக செய்யணுங்கும்போது கண்டிப்பாக ஒரு வாரம் செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து விட்டுருவோம், செய்ய மாட்டோம். இப்போ வந்து இந்த சிஸ்டர் வந்து நல்லா வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. அவங்க சொல்லுத ரெசிபி நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்கிற என்னோடய பசங்க, என் ஹஸ்பண்ட் கூட விரும்பி சாப்பிடுதாங்க. நம்ம வெயிட் லாஸ்னால் பொதுவாக என்ன நினைப்போம், ஐயோ சாப்பாடு குறைக்கணும், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த வெயிட் லாஸில் நீங்கள் ஸ்வீட்டும் சாப்பிடலாம், எண்ணெய் பலகாரமும் சாப்பிடலாம், ஆனால் அளவாக சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம வயிறார சாப்பிடலாம், உங்களுக்கு வந்து வயிறு பசி நீங்கிற வரைக்கும் சாப்பிடலாம். அதுதான் இதில் வந்து பிடிச்சது. நாங்கள் 19 நாள், இன்றைக்கி தேதி 19ஆம் தேதி ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட ஐயோ எனக்கு இந்த ரெசிபி பிடிக்கலை, எனக்கு நல்லாவே இல்லை, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு நல்லாவே இல்லை, பிடிக்கலை அப்படின்னு நான் மனசில் இது வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து இதை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது நான் 86 கிலோ இருந்தேன். இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 82.8 கிலோ இருக்கேன். அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா 42 இன்ச்சு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 38 இன்ச்சு இருக்குது. இதுக்கு காரணம் உண்மையிலேயே என்னோட நன்றிகள் எல்லாமே சிஸ்டர் உங்களுக்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சீக்கிரம் என்னோடய ஐடியல் வெயிட்டுக்கு வந்துடுவேன்னு. ரொம்ப நன்றி. யாராவது ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கோங்க, நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். தேங்க்யூ. ஹாய் மேம், என் பேர் ராணி. எனக்கு இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். உங்களோட அந்த டயட் ஃபுட்டு, அப்புறம் அந்த எக்ஸசைஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த ஃபுட் எடுத்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பண்ணால் உடம்பு குறையுன்ற விஷயம் ஃபுல்லாகவே நீங்கள் டே பை டே சொல்லிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம். இப்போ என்னோடய வெயிட் வந்து 92லேருந்து நான் 89 kg வந்திருக்கேன் மேம். எனக்கு இதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் நான் நிறைய வெயிட் லாஸ் பண்ணணும் மேம். நீங்கள் நிறைய முறையில் நல்ல விதமாக நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அப்புறம் நான் வந்து இத்தனை நாள் ஆச்சு, நம்ம 3 கிலோ தான் குறைச்சிருக்கோன்னு கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு இதுவே பெரிய சக்ஸஸாக இருக்குது. எப்படின்னா, நான் உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச், அந்த நோட்டில் உங்களோட வெயிட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வருவீங்க மேம். அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நோட்டில் நோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த அளவுக்கு பொறுமையாக வெயிட் லாஸ் இது வந்து கிளியராக எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணது நீங்கள் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வெக்ஸ் ஆகும் மேம், என்னடா குறையவே இல்லை. ஆனால்
எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட அதுதான் மேம். நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ குறைச்சிருக்கீங்க வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் மேம் எனக்கு இந்த குரூப்பில் சேர்ந்து எப்படியோ இது நடக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம், எப்படி ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால தான் மேம் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஹலோ மேம், குட் மார்னிங். வெயிட் லாஸ் சேலஞ்சு பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்க. இதுக்கு முழுக்க எவ்வளோ வெயிட் லாஸ் நான் அடுத்ததில் ஜாயின் பண்ணதில்லை, நானாக தான் ட்ரை பண்ணுவேன். இப்போயுமே உங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு முழுக்க நானாக தான் வீட்டில் இந்த சரி இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரைஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நானாக தான் முடிவெடுத்தேன். ஆனால் உங்களோட வீடியோ ஒவ்வொன்றா பார்க்க இந்த இதெல்லாம் இப்போ சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம ஹெல்த்தாக தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுக்குற டிஷ்ஷும் நம்ம பிள்ளைங்களும் சாப்பிட்டுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான். அதனால எனக்கு அதை பற்றி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சும் கூட. பிள்ளைங்களுமே இப்போ நீங்கள் சொல்கிற டிஷ் எல்லாமே என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஓகே நல்லாயிருக்கு, நல்லா செய்யுங்க, இன்னும் மறுபடியும் திருப்பி செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் முதல் நாள் சாப்பிட்டா கூட மறுபடியும் எனக்கு இன்றைக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் என்னை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன். நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன்னு எவ்வளோ பேர் என்னை கேள்வி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க. என் வீட்டுக்காரே சொல்லுவார், கேலி கிண்டல்ன்றதை விட இல்லைம்மா நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க, உடம்பு குறைச்சிக்க, நீ அளவாக சாப்பிடு, இப்படி இரு அப்படின்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு கோவமாக வரும், நம்மளை போய் சாப்பிடாதன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு கோவமாக வரும். அம்மாவாச்சும் எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கதே சொன்னாங்க. உனக்கு இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கும், உன் பிள்ளைகளை நீ நல்லா வளர்க்கணுன்னா நீ நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் உன் பிள்ளைகளை பார்க்க முடியும், உன் உடம்பு நீ நல்லா வச்சுக்கிறணும், ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும்னு எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்றப்ப சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கோவமாக வரும், அம்மாவே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது எவ்வளோ உடம்புல எவ்வளோ பெனிஃபிட் நமக்கு இருந்திருக்கு. முந்தியெல்லாம் அடிக்கடி எனக்கு தலைவலி வரும், மாத்திரை போட்டால் தான் சரியாகும், இல்லைன்னா 2 நாள் 3 நாள் சேர்ந்தாப்புல கூட ஒரு தலைவலி இருக்கும். அதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அப்படி இருக்கும். ஆனால் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு தலைவலி வந்தாலும் கூட டேப்லெட் போடாமலே அது சரியாயிருது. கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்துச்சு ரெஸ்ட் எடுத்தால் கூட எனக்கு அப்படியே தன்னாலே சரியாயிருது. பெருசாக ஹெவியாக பாதிப்புன்றது பெருசாக எதுவுமே இல்லை. அதனால் வெயிட் லாஸ் பண்ணாலும் உடம்பு லேசாக இருக்குது, பத்தாத ப்ளவுஸ் எல்லாம் எனக்கு பத்துது, அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். என் பிள்ளைங்களுமே ரொம்ப பரவாயில்லம்மா, நல்லாயிருக்கு, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு என் பிள்ளைங்க ரொம்ப பாராட்டுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ தான் என்னை மெலிஞ்சிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க, என்னப்பா லேசாக மற்றின மாதிரி தெரியுதுன்னு கேட்பாங்க, தவிர இப்போ இப்படி இருந்துருப்பேன்னு பார்த்துக்கிங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எனக்கு. வீட்டுக்காரர் கூட பைக்கில் எல்லாம் போகிறப்ப அவரே சொல்லுவார், நீ ஏறி உட்காந்து வண்டியே ஒரு ஆட்டம் ஆடுது அப்படிம்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அவர் கூட வண்டியில் போனோம்னாக்க பாரு லேசாக ஏறி உட்கார்ற, நீ பின்னாடி உட்காந்துருக்கதே எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்குது. இன்னுமே இந்த சேலஞ்சை நல்லா கண்டினியூ பண்ணிவிட்டு நல்லா பெஸ்ட்டாக ஐடியல் வெயிட் வர்ற வரைக்கும் நான் இந்த இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் மனசு நினச்சிட்ருக்கேன் மேம். இவ்வளோதான் மேம் என் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மேம். மேடம், என் பேர் சங்கீதா. நான் நிறைய வெயிட் லாஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு நாள் மீறி போனால் 2 நாள் தான் என்னால் இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பசியாகி எதையாச்சும் ரொம்ப ஓவராக சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் மேடம். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தேன், சேரலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தது. சரி, ஒரு நம்பிக்கையில் சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இதுக்காக தான் சேர்ந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல. ஃபஸ்ட் நாள் நம்ம இதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமா, இப்படி நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஃபுட்டு எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப அது என்னோடய வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. என்னோடய வயிறு அப்படியே கம்மியாயிருச்சு, பேக்கில் கம்மியாயிருச்சு. ரொம்ப ரொம்ப எவ்வளோ சந்தோஷத்தை என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஷாப் வச்சுருக்கேன், குழந்தைங்க இருக்காங்க, எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு தான் உங்கள் டயட்டும் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ எனக்கு நல்லா வெயிட் கம்மியாகிறதுக்கு 7 கிலோ எனக்கு கம்மியாயிருச்சு. இனி நான் என்னோடய ஐடியல் வெயிட் வர வரைக்கும் நான் இதில் ஜாயினில் தான் இருக்க போகிறேன் மேடம். ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு கைட் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. லைஃப் டைம் உங்களை நான் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நீங்கள். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஜிம்மெல்லாம் போனால் அதுக்கெல்லாம் விட்டுட்டேன். இப்போ எதுவுமே இல்லை, வீட்டில் நீங்கள் சொல்கிற எக்ஸசைஸு டயட்டு மட்டும் தான் ஃபாலோ பண்ணி இப்போ நான் வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல உட்காந்தா எந்திரிக்க முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஆக்டிவாக இருக்கேன். எவ்வளோ ஆக்டிவான்னு சொல்ல முடியல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு என்னால் செய்கிற மாதிரி இருக்குது. யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல், இல்லாட்டி அதை எடுங்க, உட்காந்த இடத்துல அதை எடுமா இதை எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. நானே எல்லாமே நானே சின்ன பிள்ளை மாதிரி ஆன மாதிரி இருக்குது மேடம். எனக்கு உண்மையாக சொன்னேன்னா என்னோடய உடம்புலாம் அப்படியே லேசாக இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. மெயினாக அதுதான் மேடம். ரொம்ப நான் சுறுசுறுப்பாக இருக்கேன். அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ஐடியல் வெயிட் வரைக்கும் நான் உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ண போகிறேன் மேடம். தேங்க்யூ மேம். மேம், இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்றதில் நான் சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த சேலஞ்சில் நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நானும் ஒரு ஒர்க்கிங் உமன். ஸோ இந்த ஃபுட் சார்ட்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா, வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளவே இருந்தது. பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற ஃபுட் சார்ட்டில் நான் ஃபாலோ பண்ணேன். அது மூலயமா எனக்கு வந்து ரொம்பவே வெயிட் லாஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நான் 107 இருந்தேன் வெயிட்டு. பட் இப்போது வித்தின் 20 டேஸில் 7 kg என்னால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது. இதால் நான் ரொம்பவே ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய பாடியில் நல்ல சேஞ்சஸ் இருந்தது. அதுவும் இல்லாத முக்கியமாக எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் 2 month ஒன்ஸ் 3 month ஒன்ஸ் தான் நான் பீரியட்ஸே ஆகும். அதுவும் டாக்டர்கிட்ட போய்ட்டு டேப்லெட்ஸ் சாப்பிட்ணும். பட் ஆனால் இந்த ஃபுட் சார்ட் மூலயமா எக்ஸசைஸ் செஞ்சது மூலயமாவே எனக்கு நேச்சுரலாகவே பீரியட்ஸ் வந்தது. அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இதால் எனக்கு வந்து என்னோடய உடம்பே ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்றது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் மேம் உங்களால் தான். நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சூப்பராகவே இருக்குது. ஆரோக்கியமாகவும் இருக்கேன் நான். இதுக்கெல்லாம் முழு காரணம் நீங்கள் தான் மேம். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணதில் நான் மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஐடியல் வெயிட் வர வரைக்கும் உங்களோட ஜேர்னி நான் கண்டினியூ பண்ணுவேன் மேம். எனக்கு ஒரு முக்கியமாக ஒரு மோட்டிவேட்டராகவும் சப்போர்ட்டராக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மேம். எல்லாருமே நம்மளும் குரூப்பாக சேர்ந்து சூப்பராக நம்ம எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாய் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் யூடியூப்பில் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளும் வெயிட் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது மேம். நீட் பெயின் இருக்குது. அப்புறம் எனக்கு உடம்பு ரொம்ப வெயிட்டான மாதிரி வருது. அந்த வெயிட்னாலே எனக்கு கால் வலி ரொம்ப இருந்தது. நடக்க முடியாமல் ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்டும் சரி, எக்ஸசைஸும் சரி, டே பை டே அது ஃபாலோ பண்ணுறனால எனக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. உடம்பு ரொம்ப லேஸாக இருக்குது. எனக்கு இப்போ கால் வலியே இல்லை. சொல்லப்போனால் வெயிட் கம்மியாக நம்மளுக்கு அந்த இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாய், குட் மார்னிங் மேம். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு வீடியோ வந்து எடுத்து அனுப்ப சொன்னீங்க. எனக்கு வந்து முருகர் பிடிக்குன்றதுனால முருகரையே வச்சு வீடியோ எடுக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டயட்டும், டெய்லி கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே வந்து அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது சாப்பிட. இப்போது நான் வெயிட் லாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியதுலேருந்து இது வரைக்கும் 5 kg லாஸ் ஆகிருக்கு. 70 இருந்தேன், இப்போ 66 இருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டயட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் பவுடர் அது இதுன்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட் தான் வரும். ஆனால் நீங்கள் கொடுக்குறது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரலை. வெயிட் லாஸும் ஈஸியாகுது. அதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. எனக்கு இந்த வெயிட் லாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் மார்னிங் மேம். நான் சுமதி. நீங்கள் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்து முதல்ல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ஃபுட்டில் அதில் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக பார்த்து பண்ணுவேன். அதனால் என்னென்னா ஒரு சர்டன் பீரியட் பண்ணுவேன், அப்புறம் அதை விட்டுருவேன்.
கூடும் குறையும் அந்த 80ஸ்லேயே ரன் ஆகிட்டு இருந்தேன். நவம்பர் 1 உங்களோட 10 days சேலஞ்ச் ப்ரோக்ராம் பார்த்தேன். ஸோ அன்னையிலேருந்து அந்த 10 நாள் நீங்கள் கொடுத்த டயட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது முதல்ல நவம்பர் 1 எனக்கு வந்து 86.5 இருந்தது வெயிட்டு. அதுக்கு பிறகு இந்த 10 days சேலஞ்ச் உங்கள்கிட்ட நான் ஜாயின் பண்ண அந்த நானாகவே அதை எடுத்துக்கிட்ட பிறகு என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10வது நாள் வந்து 84.6 இருந்தது. 1.9 kg நான் குறைஞ்சிருந்தேன். அப்புறம் நீங்கள் வந்து 25th தானே நம்ம அடுத்த சேலஞ்ச் தொடங்கணும். பட் அந்த 2 வீக்ஸுமே நான் வந்து அந்த 10 நாள் உள்ள ஃபுட்டை தான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ உங்கள்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கொடுக்கும்போது 84.5, பட் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் 83.95க்கு வந்துட்டேன். அந்த நவம்பர் 25th வந்து 83.95ல் வந்துட்டேன். ஸோ அந்த ஃபுட்டு எக்ஸசைஸ் எல்லாம் சேர்த்து நவம்பர் 29th நான் வந்து 82.80 வந்தேன் 1 வீக்கில். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் அதுவே நவம்பர் 1 4 kgs கிட்ட வந்துட்டேன். அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ ஊருக்கு போயிட்டு 5 days கழித்து நான் வரும்போது 85.7க்கு போயிட்டேன். ஒரு 2.5 kg ரைஸ் ஆகிருந்தேன். ஸோ திருப்பி ஊருக்கு வந்தோன்னே அதே ஒர்க் அவுட்டு நீங்கள் கொடுத்த டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணி 5 daysல அந்த 82.8க்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ திருப்பி அதுலேருந்து நான் என்னோடய டார்கெட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பிலோ 80, அடுத்தது 75, அப்புறம் பிலோ 75. என்னோடய ஐடியல் வெயிட்டு 63. பட் அந்த 70ஸ்ல வந்தாலே நம்ம பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற திங்கிங் எனக்கு. ஸோ எப்படா 79 வரும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஊர்லேருந்து வந்து 82 அந்த டேட்டு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 9 நான் வந்து அந்த 82.680 வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் ஒரு மண்டே. அதுக்கு பிறகு குறையும் அப்படின்னு நான் 81க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு வந்து கோல்டு ஃபீவர் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் அந்த டயட்டை விடலை. என்னால் ஒர்க் அவுட் மட்டும் பண்ண முடியல. அந்த டயட்டே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ 82.15 வரைக்கும் வந்தேன். அப்புறம் திருப்பி என்னாச்சுன்னா எனக்கு இந்த காலையில் வந்து நம்ம எம்டி ஸ்டமக்கில் வாட்ரு குடிக்கிறோங்களா, குடித்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னால் வயிறெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து நிறையவே உண்டு. ஆனால் இது வந்து எனக்கு காலையில் தண்ணி குடித்த உடனே வயிறு ஃப்ரீ ஆகிடும். அப்புறம் ஒர்க் அவுட் ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஒரு 10 நாளாக எனக்கு அந்த இது இல்லை, காலையில் வயிறு ஃப்ரீ ஆக மாட்டுக்கு. ஸோ அதுவே எனக்கு ஒரு சொம மாதிரி அப்படி இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஃபுட் எடுக்கிறேன். ஆனால் அந்த 82லேயே 82.5, 82.7, 82.3 இதுக்குள்ளேயே எனக்கு ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போ 81 வருவேன் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி எனக்கு போயிட்டுருக்கு. ஆனால் ஃபுட்டு வந்து நம்ம வந்து டயர்ட் ஆகலை. எங்கள் வீட்டிலே கேட்பாங்க, என்ன நீ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இது பண்ணுற, இப்போ குடமிளகா பச்சிங்க, புடலங்காய் பச்சிங்கிற அப்படின்னு அந்த காலையில் எடுக்கக்கூடிய ஜூஸ் வந்து சின்ன பேர பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அது எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட் ட்ரிங்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து இனி அடுத்தெல்லாம் நான் ஐடியல் வெயிட் வரேன்னா எவ்வளோ டைம் எடுக்கும், ஃபீஸ் கட்டுறதை பற்றிலாம் டீட்டெயிலாக கேட்டிருந்தேன். எனக்கு எய்ம் வந்து நம்ம பார்க்க எனக்கே என்ன பிடிக்கும், ஸ்லிம்மாக இருக்கேன், புடவை கட்டி அழகா அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் அது மாதிரி இருந்திருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு 10 yearsஸாக நான் ஜிம்மு இதெல்லாம் முன்னால் போயிருக்கேன். 69 வரைக்குமே என் வெயிட்டை கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் அது மாறும். வீட்டில் உள்ள வேலைகள், சூழ்நிலைகள், டென்ஷன், கோபம், வீட்டில் சூழ்நிலைகள் இல்லைன்னா அந்த அதெல்லாம் தான் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது எப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபுட்டு டயட்டுகளை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு என்னோடய டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தேவையில்லாத விஷயங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவே, ரொம்ப ஹைப்பராகவே. இப்போ அது வந்து எனக்கு இதானே, அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் என்னோடய மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு.